தமிழகத்தில் போதை கலாச்சாரம் மற்றும் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளதாக டாக்டர் சரவணன் வேதனை தெரிவித்தார். மதுரை வடக்கு தொகுதிக்கு உட்பட்ட 34வது வார்டு தாசில்தார் குறுக்கு தெரு மற்றும் முதலியார் காலனி பகுதிகளில் அதிமுக மருத்துவரணி இணை செயலாளர் டாக்டர் சரவணன் மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதையொட்டி நடைபெற்ற கோலப் போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் மற்றும் போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் டாக்டர் சரவணன் ஹேண்ட்பேக் வழங்கிய பின்னர் குறைகளை கேட்டறிந்தார். அக்குறைகளுக்கு விரைவில் தீர்வு காண்பதாகவும் உறுதியளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சரவணன், தமிழகத்தில் போதை கலாச்சாரம் மற்றும் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளதால் பெண்கள் மட்டுமல்லாது பெண் குழந்தைகளுக்கு கூட தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் உள்ளது என வேதனை தெரிவித்தார். இதற்கெல்லாம் முடிவு கட்ட விரைவில் தமிழக முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி பதவியேற்பார் என்றும் அவர் கூறினார். 2026 சட்டமன்ற தேர்தலில் அம்மாவின் கனவு ஒரு பாதுகாப்பான ஒரு வளமையான ஒரு தமிழ்நாடை நாம் மீண்டும் கொண்டு வர வேண்டும். இப்போ எல்லாம் நீங்கள் பத்திரிகையாளர், நீங்கள் தான் பத்திரிகைகள் எல்லாம் உங்களுடைய ஊடகங்களில் காமிக்கிறீங்க. இந்த பெண்களுக்கான பாதுகாப்பு எவ்வளவு ஒரு கேள்விக்குறியாக இந்த திமுக ஆட்சி இருக்கிறது என்று எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 2-3 நாட்கள் முன்னாடி கூட ஒரு 12வது படிக்கக்கூடிய ஒரு மாணவி பாலியல் துன்புறுத்தலாகி வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிற கண்மண்டமாக தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 2 வயது குழந்தையா இருக்குது, 7 வயது குழந்தையா இருக்குது. அந்த அளவுக்கு இந்த சமூகம் போதை ஒரு கலாச்சாரத்தில் எல்லாம் ரொம்ப கெட்டு போய் கிடக்கிறது. இது ஒரு மாற்றம் வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும். லேப்டாப்ன்ற திட்டம் யார், எந்த ஆட்சி கொடுத்தது? அதிமுக ஆட்சி. புரட்சியில் அம்மா அவர்களுடைய மனதை உதித்த ஒரு திட்டம் இது. எவ்வளவு பிரயோஜனமான ஒரு திட்டமா இருக்குது. திமுக நிப்பாட்டிட்டாங்களே. இப்போ எலெக்ஷன் வரப்போகுதுன்னு இப்போ ஒரு 10 லட்சம் 20 லட்சத்தை நாங்கள் தரப்போறோம்னு ஃபைனல் இயர் மாணவர்கள் யாருக்கெல்லாம் வாக்குரிமை வரப்போகிறதோ, யார் ஓட்டு போடுவாங்களோ அவங்கள பார்த்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் அத்தனை மக்களுக்கும் எல்லா பிரிவு மக்களுக்கும் சென்றடையக்கூடிய பல்வேறு நல்ல திட்டங்களை தந்தது அதிமுக ஆட்சி. அதனால் தயவு செய்து இந்த 26 தேர்தலில் நீங்கள் என்ன ஆதரிக்க வேண்டியது ஐயா எடப்பாடியாரை, இரட்டை இலை சின்னத்தை செய்வீர்களா? நீங்கள்லாம் ரொம்ப நன்றி.